ஹாய், நான் ஆகாஷ் விஜய். ஸ்டீல் ஐடியாஸ் ஃபார் ஸ்டோரிஸ் ஃப்ரம் எவ்ரிவேர் அண்ட் எவ்ரி ஒன் அப்படின்ற டைட்டில் பார்த்தவொடனே, என்னடா திருட சொல்கிற தப்பாச்சே, இப்படி போய் ஒரு டைட்டில் வச்சுட்டு என்னடா வீடியோவில் பேச போகிற அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஷாக் ஆகிருப்பீங்க. இந்த இன்ஸ்பிரேஷன் அண்ட் காப்பி அப்படின்ற வார்த்தையை வந்து நீங்கள் நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிசான கோடு தான் டிஃப்ரென்ஸ். கோட்டுக்கு இந்த பக்கம் சூப்பராக இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இதை படம் பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு புகழ்வாங்க. கோட்டுக்கு இந்த பக்கம் அந்த படத்தை பார்த்து அப்படியே காப்பி அடித்து வச்சிருக்காண்டா அப்படின்னு உங்களை திட்டுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மெல்லிசான கோடு தான் டிஃபரன்ஸ். அதை எப்படி நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கரெக்டாக இன்ஸ்பயர் ஆகிறது. நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம், நம்மளை சுற்றி நடக்கிற உலகத்தை அப்சர்வ் பண்ணுங்கள், அதில் தான் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது, நீங்கள் அதை பார்க்க மறந்துடுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் அதை நாங்கள் சொல்லிட்டு போகும்போது நீங்கள் யோசிக்கலாம், என்ன நம்மளை சுற்றி கதை இருக்குது, சும்மா அவன் சொல்கிறான், அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தாட் வரலாம். ஆனால் எங்கெங்கன்னா நம்மளால் ஸ்டோரிஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு ப்ராப்பராக வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போது. அப்கமிங்கில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்கேருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமான டைம் நம்ம மொபைலில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுவும் எஸ்பெஷலி சோஷியல் மீடியாவில் தான் நம்ம அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே நம்மளால் வந்து கதைகளை வந்து உருவாக்க முடியும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் 2 நாளுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஸ்கிரிப்ட் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க அதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு அந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்த்த ஒரு மீம். அந்த மீமில் இருந்து தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தன் ஒரு விஷயம் சொன்னான். அப்போ அதெல்லாம் மைண்டில் எனக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம ஒரு ஸ்டோரி பண்ணலாம், இது வந்து பேச வேண்டிய ஒரு விஷயம், இதை பற்றி இன்னும் யாரும் பேசலை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் வந்து ஒரு ஸ்கிரிப்டாக வந்து அதை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி உங்களுக்குமே வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குற ஒரு மீம் அண்ட் போஸ்ட்டையுமே வந்து ஜஸ்ட் இது ஒரு காமெடி அப்படின்னு சொல்லி ஸ்வைப் பண்ணாமல், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியாலஜி என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்துமே நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கூட பேசும்போதும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு கான்வர்சேஷனில் போகும்போதும் சரி, அவங்க பேசும்போது அவங்களோட ஐடியாலஜிஸை வந்து நீங்கள் கிராப் பண்ணுங்கள். எதனால் இவங்க இதை சொல்கிறாங்க, இவங்க மைண்டுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் போகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் அதுலேருந்தே வந்து நிறைய ஸ்டோரிஸ் பண்ண முடியும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோலேருந்து கூட வந்து உங்களால் ஒரு ஸ்டோரி வந்து யோசிக்க முடியும். ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்கறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த உலகத்து மேலே வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நம்ம வந்து அதை வச்சு வந்து சூப்பராக வந்து ஸ்டோரிஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ நடக்கிற கான்வர்சேஷன் மட்டும் இல்லாமல், நீங்கள் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து சேட் பண்ணதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக் மெசஞ்சர்லாம் இருக்கும். அந்த மெசேஜஸ்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். உங்களோட கேரக்டர் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, அந்த ஃப்ரெண்டோட கேரக்டர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு உங்களால் ஒரு கேரக்டர் ஆர்க்கை வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே கிரியேட் பண்ண முடியும். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குது, எதெல்லாம் பாதிலே விட்டு போயிட்டாங்க, யாரெல்லாம் இன்னமும் ஸ்டே ஆகுறாங்க, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அதை பார்க்கும்போது வந்து அதை வச்சு ஒரு ஸ்டோரி சொல்லலாம். அதில் ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுலேருந்து ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணி இதை வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து இதை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிங்க. ஸோ நம்ம மொபைலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் வந்து சொல்லப்பட வேண்டியது இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லலாம். நம்ம கதை அப்படின்னா வந்து நம்ம தனியாக ஒரு உலகத்தை யோசிக்கணும், பயங்கரமாக வந்து அப்படியே ஒரு 4 செவத்துக்குள்ளே உட்காந்து யோசிச்சா அப்படி வர்றது தான் கதை அப்படின்றது கிடையாது. யூ ஆர் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தான் ஸ்டோரியே. நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களே நிறைய இருக்குது. நம்ம அம்மாவோட கேரக்டரை பார்த்தோன்னா அதுலேருந்து ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணி ஒரு ஸ்டோரி பண்ணலாம். அப்பாவோட கேரக்டர் அதுலேருந்து ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணலாம். நம்ம எப்படி இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, இப்படி இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் கதையாக மாற்ற முடியுமோ அது எல்லாத்தையுமே கதையாக மாற்றிக்கிட்டே வாங்க. நீங்கள் வந்து அந்த குவாலிட்டியை பார்க்காதீங்க, ஸ்டார்டிங்கில் குவான்டிட்டி பாருங்கள். எவ்வளோ அதிகமாக கதைகள் பண்ணுறீங்க அப்படின்றத மட்டும் மைண்டில் வைங்க. ஏன்னா குவாலிட்டி அப்படின்றது எது வந்து நல்ல குவாலிட்டின்னு நம்மளால் இப்போ சொல்லவே முடியாது. ஸோ நீங்கள் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நிறைய எழுத ஒரு வருஷம் முடிஞ்சு நீங்கள் திருப்பி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு 2 ஐடியா தோணுச்சு அப்படின்னா கூட ஒரு வருஷம் முடியும் போது 700 ஐடியா வந்து உங்ககிட்ட இருக்கும். அந்த 700ல் பெஸ்ட்டாக சூப்பராக ஒரு 70 இல்லை ஒரு 50 அட்லீஸ்ட் ஒரு 10 ஆச்சும் இருக்காதா, 10 சூப்பரான ஐடியா வந்து வருஷம் முடியும் போது உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் நீங்கள் எதுவுமே எழுதாமல் எதுவுமே யோசிக்காமல் வருஷம் முடியும் போது நான் வந்து பெஸ்ட்டாக தான் யோசிப்பேன் அப்படியே இருந்தீங்கன்னா வருஷம் முடியும் போது உங்ககிட்ட ஒரு ஐடியாவோ 2 ஐடியாவோ தான் இருக்கும். அதுவுமே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். ஆனால் இந்த ப்ராசஸில் நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்டோரியாக மாற்ற ட்ரை பண்ணும்போது உங்களோட அந்த ஸ்டோரி திங்கிங் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதை வந்து ஷார்பன் பண்ண முடியும். உங்களால் எப்படிலாம் வந்து ஸ்டோரி உருவாக்க முடியும் அப்படின்ற அந்த ப்ராசஸ் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு நீங்கள் ரொம்ப பழக்கப்பட்டுருவீங்க. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக வரக்கூடிய ஒரு விஷயமா வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மாறிடும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டோரி யோசிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு க்ளீஷேஸை பிரேக் பண்ணுங்கள், ரூல்ஸ் கைட்லைன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுங்கள். ஆனால் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரூல்ஸ் கைட்லைன்ஸ்லாம் எதுக்கு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பிரேக் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளே நிறைய வீடியோவில் வந்து நிறைய ரூல்ஸ் சொல்லியிருக்கோம், நிறைய கைட்லைன்ஸ் சொல்லியிருக்கோம், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும். அப்போ
அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணால் ஆடியன்ஸ் கிட்ட இப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுன்றதா இப்படி பண்ணுறாங்க, அப்போ இதை உடச்சா என்ன ஆகும், நம்ம ஏன் இதை உடைக்கக்கூடாது, உடச்சா ஆடியன்ஸ் கிட்ட எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிங்க. ஸோ அந்த கிளீஷேஸை பிரேக் பண்ணுங்க. ஆனால் எதுக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பிரேக் பண்ணிங்கன்னா அது ஒரு ப்ராப்பர் ரீசனிங்காக வந்து ஆடியன்ஸ் கிட்ட கரெக்டாக போய் ரீச் ஆகும். அது தெரியாமல் பண்ணும்போது தப்பாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பராக அந்த கைட்லைன்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சு அதை வேணும்னே பிரேக் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து அதிகமாகும், புதுசாக வந்து இனோவேட்டிவாக வந்து ஐடியாஸ் வரும். அதே மாதிரி நம்ம பார்க்குற படங்கள்ல இருந்து கூட நம்ம இன்ஸ்பயர் ஆகலாம். சிலர்லாம் நிறைய படங்கள் பார்ப்பீங்க, பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடாமல் அந்த படத்தில் என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சது, ரொம்ப சின்ன எலிமெண்ட்டாக இருக்கலாம், அந்த சின்ன எலிமெண்ட் என்னன்றதை நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு டைரியிலையோ இல்லை உங்கள் மொபைல் நோட்ஸ்லையோ வந்து நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க ஒரு படத்தில் என்னென்ன பிடிச்சதுன்னு. அப்பப்போ அதை திருப்பி நீங்கள் பார்க்கும்போது ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது, அப்போது அதை எப்படி நம்ம கதையில் யூஸ் பண்ணுறது, அப்படியே அதை தூக்கி வந்து நம்ம கதையில் ப்ளேஸ் பண்ணுறது இல்லை. அந்த ஐடியா அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை எப்படி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றத யோசிங்க. அதுதான் இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த மாதிரி வந்து படங்கள் பார்த்து அதுலேருந்து நீங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வந்து டெக்னாலஜி நம்ம கையில் இருக்குது. மொபைலில் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு டைப் பண்ணால் ஏகப்பட்ட கதைகள் வருது. அது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறது இல்லை. அதில் வந்து குட்டியாக வந்து எதனா ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறதோ, இன்ஸ்பயர் ஆகிறதோ, அங்கேருந்து புதுசாக பண்ணுறதோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இதெல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் உங்களே வந்து நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கணும். ஒரே இடத்துல நின்றாமல் அப்பப்போ அன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கல்ச்சரல் சேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்க உங்கள் மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். உங்களால் புதுசாக ஐடியாஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்க முடியும். நீங்கள் ஒரு லெவலில் நின்ட்டீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். அதை தாண்டி யோசிக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்படி தான் உங்களை வந்து எஜுகேட் பண்ண முடியுன்றதை பாருங்கள். எல்லா விஷயத்துலையுமே ஜஸ்ட் ஃபிலிம் மேக்கிங் மட்டும் இல்லாமல் ஓவராலாக உங்களோட விஷனையே ரொம்ப பெருசாக வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்துலையுமே வந்து நாலேஜ் கெயின் பண்ண முடியுதான்றதை பாருங்கள். ஸோ அதிகமாக நீங்கள் வந்து உங்களை அப்டேட் பண்ணிக்க உங்களுக்கு நிறைய புதுசான விஷயங்கள் வந்து தோணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு லெவலில் வந்து உங்கள் மைண்ட் வந்து இதுக்கு மேலே என்ன யோசிக்கிறது அப்படின்ற ஒரு லெவலில் அச்சீவ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த ஐடியாவை நீங்கள் ஒரு லெவலுக்கு வரைக்கும் யோசிப்பீங்க. அதுக்கு மேலே வந்து உங்களால் வந்து கொண்டு போக முடியாமல் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து ஃபிலிம் மேக்கிங் யாருக்காவது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு ஸ்டோரி ரைட்டிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது சூப்பரான ஐடியாஸ் வரும். உங்களால் வந்து ஒரு கேங்காக வந்து ஒர்க் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது 4-5 மூளை வந்து ஒரே கதையில் ஒர்க் பண்ணும்போது வேறு ஐடியாலஜிஸ், வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ், வேறு பாயிண்ட் ஆஃப் வியூஸ், டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் உள்ளே வரும்போது அது உங்கள் கதையை வந்து இன்னும் வந்து சூப்பராக எல்லா பக்கமே வந்து அப்படியே மெருகேற்றி உங்கள் கதையை வந்து சூப்பராகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசிங்க. ஸோ நீங்கள் பார்க்குற எல்லா விஷயத்தையுமே வந்து ஸ்டோரியாக பாருங்கள். இதுக்குள்ளே ஒரு கேரக்டரை இன்சர்ட் பண்ண முடியுமா, இதுக்குள்ளே வந்து ஒரு மெசேஜ் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ இந்த ப்ராசஸில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை நீங்கள் ஒரு ரைட்டராக வந்து மறந்துடுங்க தயவு செஞ்சு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்களே உங்களை வந்து ஒரு ரைட்டர் அப்படின்னு நீங்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டீங்க, எல்லார்கிட்டையுமே அப்படியே சொல்கிறீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒரு ரைட்டர்னு இறக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து சரியாக வந்து கதைகள் எழுத முடியலனாலோ, இல்லை நீங்கள் எழுதின கதைகள் தோற்றாலோ, ஒரு ஃபிலிம் மேக்கராக நீங்கள் வந்து ஒரு ஃபெயிலியரை பார்த்தாலோ அதை நீங்கள் ரொம்ப பர்சனலாக எடுத்துப்பீங்க. நீங்களே வந்து ஒரு பர்சனல் லைஃப்பில் நீங்கள் வந்து ஏதோ உடஞ்ச மாதிரி உங்கள் கேரக்டர் அசாசினேஷன் நீங்களே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து இப்போ தான் கற்றுக்கிறேன், நான் ரைட்டிங்லேயே தப்பு பண்ணிட்டேன்னா ஃபியூச்சரில் வந்து இதை வந்து நான் பெட்டர் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு தாட்லேயே எப்பயுமே இருங்க. நீங்கள் 100 கதைகள் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து உங்களோட மைண்ட் செட் அப்படி இருந்தால் தான் உங்களால் வந்து திருப்பி கீழே விழுந்தாலும் வந்து எழுந்து ஓட முடியும். இல்லைனா வந்து கீழே விழுந்திங்கன்னா அப்படியே வந்து விழுந்துருவீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஸோ அதை வந்து மைண்டில் ஏற்றிக்காதீங்க. நம்ம வந்து ஒரு நார்மலான ஆள். உங்களோட கேரக்டரையும் உங்களோட ப்ரொஃபஷனையும் ரொம்ப கிட்ட வச்சுக்காதீங்க. கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்குறதே வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைப்பேன். நம்ம வந்து ஸ்டோரிஸ் அண்ட் ஐடியாஸ் மட்டும் தான் இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்றது கிடையாது. அந்த ஃபிலிம் மேக்கிங் டெக்னிக்கை கூட வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து எப்படி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் See You Soonன்னு ஒரு படம் வந்துச்சு, நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்த ஒரு இங்கிலீஷ் படத்தை வந்து அதை இன்ஸ்பயர் ஆகி கதை வந்து டோட்டலாக வேறு, ஆனால் அதோட இன்ஸ்பிரேஷன்லேயே இவங்க வந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ வந்து அது இன்ஸ்பிரேஷன். அப்படியே வந்து அந்த ஒட்டுமொத்த கதையுமே அப்படியே காப்பி அடித்து பண்ணாங்கன்னா அது காப்பி. ஆனால் அங்கே நல்லா இருந்த அந்த டிஃப்ரெண்டான எலிமெண்ட்டை மட்டும் எடுத்து இவங்க பண்ணும்போது அது வந்து இன்ஸ்பிரேஷனாக மாறுது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து AK vs AK பார்த்தோம், மாக்குமெண்ட்ரி. அது ஒரு டாக்குமெண்ட்ரியும் இல்லை, மாக்குமெண்ட்ரி அப்படின்றத பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ பண்ணலாம் என்ன அது அப்படின்றது. மாக்குமெண்ட்ரி தெரிஞ்சு எனக்கு தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு படம் வந்ததாக வந்து எனக்கு தெரியவே இல்லை. மாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தமிழ் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் அந்த மாக்குமெண்ட்ரி என்ன அப்படின்றத நான் டீட்டெயிலாக வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த AK vs AK பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃபையும் ஒரு ஃபிக்ஷனையும் வந்து லைட்டாக ஆட் பண்ணி ஒரு விதமாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லேருந்து எடுக்கப்பட்ட ஸ்டோரிஸ் தான். அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் கேரக்டர். ஸோ அவங்க கேரக்டர்ஸ்க்கு பெருசாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து சுற்றி எங்கெங்கெல்லாம் வந்து கதைகளை எடுக்க முடியும் அப்படின்றத வந்து யோசிச்சுக்கிட்டே இருங்க. நம்மளை சுற்றி கதைகள் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறது அதுதான். நீங்கள் அதை கதையாக பார்த்தீங்கன்னா அது கதை, இல்லைனா அது கதை கிடையாது. கமல் சாரோட பாட்டு வரும் பார்த்தீங்கன்னா, கல்லை மட்டும் கண்டால் கடவுள் கிடையாது, கடவுளை மட்டும் கண்டால் கல்லடி கிடையாது
கிடையாதுன்ற மாதிரி தான். அது கல்லா கடவுளான்றது நீங்கள் பார்க்குறதெல்லாம் இருக்குது, அது ஸ்டோரியா இல்லையான்றது நீங்கள் உணர்றதில் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே நல்ல நல்ல ஸ்டோரிஸை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் ரைட்டிங் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபியூச்சரில் என்னென்ன கண்டென்ட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டேக் ஓகேன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.